தொடர்ச்சியாக நாம் போராடுவோம். அதில் என் உயிருக்கினியவர்கள் என் உடன் பிறந்தார்கள். கடலை தாண்டிட்டோம், கரை தான் இருக்குது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் பாருங்க, நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருடாங்கிற. நீ யாருக்கோ ஒருத்தருக்கு உழைக்கிறேங்கிற நம்பிக்கையை முதல்ல அந்த எண்ணத்தை கைவிடுது. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய், பாடுபடுகிறாய் என்கிற அந்த எண்ணத்தை கொண்டுருங்கிறாங்க. அதில் நம்ம உறுதியாக நிற்கிறோம். இப்போ அதில் என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு ஒன்று நான் நேசிக்கிறேன் எனது நாம் தமிழர் சொந்தங்கள், உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு துணையாக நில்லுங்க. கடந்த கால தேர்தலை விட என்னை கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடுறது, கொஞ்சம் செலவுகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பெரும்பாலான இன உணர்வு உள்ள பெருந்தகைகள் நம்மளை கஷ்டப்பட விடலை. இப்போ முந்தைய தேர்தலில் நம்ம சிரமப்பட்டோம். இது நம்ம உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அதில் நம்ம உறுதியாக போட்டிடுவோம். அதுக்கு அநியாயமாகவும் அதுக்கு தயாராகிடுவோம். 5 ஆண்டு காலம் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலமும் நம்ம விளையாட்டு தான். நாம் 3வது பெரிய கட்சின்னு நம்ம சொல்லிக்கல, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது நம்ம 3வது பெரிய கட்சி ஆகிட்டோன்ட்டு. சில பேர் அவங்க இப்படி பெரிய கட்சி இதில் அப்படி இல்லை. உண்மையிலே நம்ம பெரிய கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். கோட்பாட்டளவில், கொள்கை அளவில் சமரசம் இல்லாமல் உறுதியாக நிற்கிறவன் எவனோ அவனே பெரியவன். நாம் உண்மையிலே ஆக பெரியவர்கள். அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் இருங்க, களத்தில் இருங்க. நீங்கள் நடந்து போகும்போது விழுகிற நிழலாக உங்கள் அண்ணன் பின்னாடி வருவேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். என்றைக்குமே இந்த இனத்திற்கும், இந்த மக்களுக்கும், இந்த நாட்டுக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன். இது என் தலைவன் மேலே ஆணை. நீங்கள் இருங்க, நம்ம உறுதியாக வெல்லுவோம். தொடர்ச்சியாக நம்ம போராடி வென்று முடிப்போம். உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், எங்களை ஆதரித்தவர்கள், ஆதரிக்காதவர்கள், எதிர்த்தவர்கள், விமர்சிக்கிறவர்கள், விமர்சித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இனிவரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் எங்களை நாங்களே செதுக்கி கொண்டு இன்னும் சிறப்பாக, இன்னும் மேம்பட்டு களத்திலே செயல்படுவோம் என்கிற உறுதியை உங்களுக்கு இந்த நாளில் தருகிறேன். 10 ஆண்டுகளில் எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் நிலத்தில் ஏற்படுத்திய அரசியல் தாக்கத்தை எந்த அரசியல் இயக்கமும் செஞ்சதில்லை. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறுக சிறுக நம்ம வளர்ந்து வந்தாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை யாரும் மறுக்க இயலாது.